சித்திரை கார் என்று அழைக்கப்படும் இந்த நெல் வகை ஒரு பாரம்பரிய நெல் வகையாகும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி என்ற கிராமத்தில் இந்த சித்திரை கார் நெல் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த நெல்லின் மேல் தோல் கருப்பு நிறத்திலும் அரிசியின் மேல் தோல் சிவப்பு நிறத்திலும் காணப்படுகிறது. இதனால் இது ஆரம்ப கால சிவப்பு அரிசி வகை என்றும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புல்லானிக்கு அடுத்தபடியாக உச்சிப்புலி, மண்டபம், வண்ணான்குண்டு, களிமண்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் 150 ஏக்கருக்கு அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நெற்பயிர் 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தின் போது முற்றிலுமாக அழிந்த நிலையில் அதன் பின் ஏர்வாடி அருகில் உள்ள சிக்கல் கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்நெல்லை கொண்டே தற்போது வரை சாகுபடி செய்து வருகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். இந்த நெல்லுக்கு ஏன் இத்தனை சிறப்பு என்றால், இந்த சித்திரைக்கார் நெல் ரகம் வறட்சி மற்றும் மழை என 2 பருவங்களையும் தாங்கி வளரக்கூடிய நெல் வகையாக உள்ளது. 100 நாள் பயிரான இந்த சித்திரைக்கார் பயிர் பொதுவாக செப்டம்பர் மாதம் நடவு செய்யப்பட்டு ஜனவரியில் அறுவடை செய்யப்படுகிறது. பயிர்கள் வளரும் நிலையில் மழை இல்லை என்றாலும் இந்த சித்திரைக்கார் பயிர்கள் வாடுமே தவிர கருகாது என்றும், மீண்டும் மழை பெய்தால் தனது பழைய நிலைக்கு திரும்பி தளிர்த்து வளர்ந்து விடுமாம். அதே நேரம் மழை அதிக அளவில் பெய்து விளை நிலத்தில் மழைநீர் தேங்கி நிற்கும் போது தண்ணீருக்கு மேலாக உயரமாக வளர்ந்து நெற்கதிர்களை பாதுகாத்து கொள்ளும் தன்மை கொண்டது இந்த சித்திரைக்கால் நெல் ரகம் என்று கூறுகின்றனர் விவசாயிகள். மழை குறைவா இப்போ 1 மாதம் நாங்கள் விதைச்ச பிறகு 1 மாதம் வரைக்கும் மழை பெய்யலைன்னா அது கொஞ்சம் லேசாக வாடல் கொடுக்குமே ஒழிய செத்து போயிடாது, பட்டு போயிடாது. திரும்ப 1 மாதம் கழித்து மழை பெய்யும் போது அது திரும்ப அந்த பழைய நிலைக்கு வந்துடும். பழைய நிலைக்கு வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதே சமயம் மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி நிறையா வந்துருச்சுன்னா அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி அது வளர்ந்துக்கிறோம், மேலே மூழ்கிடாமல் வளரும். இந்த நெல்லை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த வருஷம் வர்ற நெல்லை அடுத்த வருஷம் விதைப்போம். மற்ற நெல்லுங்கள் அந்த மாதிரி விதைக்க முடியாது. இப்போ இந்த சம்பா நெல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நெல்லை வந்து அடுத்த வருஷம் விதைக்க முடியாது. அதனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50-60 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெல்லை சித்திரக்கார நெல் எங்கள் ஏரியாவில் அதிகமான விவசாயம் பண்ணுறோம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விளைஞ்சிருது. அந்த நெல்லையே திரும்ப விளைச்சலுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். சித்திரைக்கார் நெல் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 1000 கிலோ வரையிலும் மகசூல் கொடுக்கிறது. வெள்ளை நிறத்துடன் சிவப்பு கலந்த நிறத்தில் பெரிய பெரிய அரிசியாக இருக்கும் இந்த வகை அரிசி சோறாக சமைத்து சாப்பிட்டாலும் கஞ்சியாக குடித்தாலும் பல மணி நேரத்திற்கு பசியை தாங்கும் என்பது இதன் கூடுதல் சிறப்பாக உள்ளது. இந்த வகை நெல் அதிக உயரம் வளர்வதால் கால்நடைகளுக்கு வைக்கோல் மிகுதியாக கிடைக்கிறது. இதனால் மனிதர்களுக்கு மட்டுமின்றி கால்நடைகளுக்கு நன்மை பயக்கிறது இந்த வகை நெல். இந்த நெல் வந்து எங்களுக்கு வளர வளர மாட்டுக்கு வைக்கோல், மாட்டுக்குள்ள தீவனங்களை இறக்கி அந்த மாட்டுக்குடைய சாப்பாட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி மாடு விரும்பி சாப்பிடும். அது விவசாயிகளுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வர்றோம். நம்ம மத்திய மாநில அரசுகள் இதுக்கு வந்து எங்களை விவசாயிகளை உற்சாகப்படுத்துறாங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் போகத்தின் விளைந்த பலனை தங்களது சொந்த பயன்பாட்டிற்காக விவசாயிகள் வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் அறுவடைக்கு பின்னர் நிலத்தில் சிந்தும் நெல் மணிகளை கொண்டு மழையால் தானாக 2ஆம் போகம் விளைகிறது. இந்த 2ஆம் போகத்திற்கு இவர்கள் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லையாம். இயற்கையாக இறைவன் அருளால் விளையும் 2ஆம் போகத்தில் கிடைக்கும் நெல்லை மற்றவர்களுக்கு தானமாகவும் கோயில்களுக்கு அன்னதானமாகவும் கொடுப்பதாக கூறுகிறார் இந்த இயற்கை விவசாயி. இந்த நெல் வரும்போது நாங்கள் இதை என்ன செய்வோம், ஒன்று யாருக்காவது விலையை போட்டு கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி ஒரு அன்னதானத்துக்கு கோயிலுக்கு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நெல் இல்லாதவங்களுக்கு இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கங்க, எங்களுக்கு இது நல்லபடியாக விளைஞ்சிருக்கு, இல்லாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொடுத்துருவோம். 2ஆம் போகத்தினுடைய விவசாயம் எங்களுக்கு இந்த விவசாயிகளுடைய பெருந்தன்மை அதுதான். முதல்ல வந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டோம், இது அதுவாக விளையுதுங்கிறனால 2ஆம் போகத்தை வந்து நாங்கள் ஒரு அன்னதானத்துக்கோ அல்லது ஒரு இல்லாத ஆளுகளுக்கோ ஃப்ரீயாத்தான் கொடுப்போம். அந்த வைக்கோலை எடுத்து நாங்கள் மாட்டுகளுக்கு பயன்படுத்திக்கிடுவோம். இந்த சித்திரைக்கார் அரிசியில் சர்க்கரை அளவு குறைவு என்பதால் நோய் தாக்குதல் என்பது மிக மிக குறைவாக உள்ளதால் இதற்கு பூச்சி தாக்குதல் என்பது இல்லை என்று கூறும் விவசாயிகள் இயற்கையாக மழை நீரை மட்டுமே கொண்டு இந்த பயிர் செழித்து வளர்வதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இத்தனை சிறப்புமிக்க ராமநாதபுர சித்திரைக்கார் நெல்லுக்கு மற்றும் ஒரு அந்தஸ்தாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாரம்பரிய நெல் வகையை அழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்றும் எங்களை போன்ற பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் மகிழ்ச்சி தெரிவிக்கும் விவசாயி மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த நெல் வந்து நாங்கள் எப்போவுமே பாரம்பரியம் எங்கள் ஏரியாவில் அதிகமான விவசாயம் பண்ணுறோம். இந்த நெல் வந்து என்னன்னாக்கா எங்களுக்கு முதல்ல வந்து சாப்பாட்டுக்கும் உயர்ந்ததாக இருக்குது. இதில் நோய்த்தன்மை கம்மி,
மருந்துகள் அதிகமாக அடிக்க வேண்டியதில்லை இதில். ஏன்னா சோர்த்தன்மை இல்லைங்கிறதுனால சீக்கிரமாக நோய் தாக்கம் வராது. அதனால இதை நாங்கள் நல்லபடியாக பண்ணணும். இன்னமும் இது மேலும் மேலும் வளரும். இது குறுகிய காலத்தில் இது அழிஞ்சு போயிருமோ, ரொம்ப பேர் பண்ண மாட்டேங்கிறாங்களே, சின்ன சின்ன சம்பா நெல்லுகளை ஈஸியாக பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதை நீங்கள் அழிய விடாத அளவுக்கு இந்த விவசாயம் நல்லா வரணுங்கிறதுக்காக வேண்டிய அரசாங்கமும் இதுக்கு முன்னெடுத்திருக்கு. இது போன்ற பாரம்பரிய நெல் வகைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவற்றை மீட்டெடுத்து இயற்கை முறையில் சாகுபடி செய்தால் விவசாயம் மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினரும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுர செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் ஷீபா ஜானட்.